நான் யார்? எனது பூர்வீகம் எது? என்னுடைய வரலாறு என்ன? போன்ற கேள்விகள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயல்பாகவே கணன்று கொண்டிருக்கின்றன. தனது வரலாற்றை தெரிந்து வைத்திருக்கும் ஒரு சமூகத்தையே காலம் மேன்மையான சமூகமாக உயர்நிலையில் வைத்துள்ளது. மாறாக தனது வரலாறு தெரியாமல், தான் யார் என்பதும் புரியாமல் மயக்க நிலையில் உள்ளவர்களை காலமே அடிமை நிலைக்கு தள்ளிவிடுகிறது. உலக வரலாறு சுட்டிக்காட்டும் இச்செய்தியின் ஊடே நம் தமிழ் சமூகத்தை ஆய்வு செய்யும் போது, தன் வரலாற்று காலம் தொட்டு உயர்நிலையில் தனி பெருமையுடன் வாழ்ந்து வந்துள்ள நம் தமிழினம் என்று தன் வரலாறு மறந்ததும் அன்று முதல் தன் கொற்றம் இழந்து, முடி இழந்து, மீண்டெழ முடியா அடிமை நிலையில் உழன்று கொண்டிருக்கிறது. இச்சூழலில் நம் தமிழினத்தை அடிமை நிலையிலிருந்து மீட்க இயலுமா? வரலாற்றில் நம் தமிழினம் தன் அடிமை தடைகளை தகர்த்தெறிந்து மீண்டதுண்டா? உலகாண்ட நம் தமிழினத்தை வரலாற்றில் தலைமை தாங்கியவர்கள் யார்? வரலாற்றில் ஒரு வளர்ந்த நாகரிகம் அடைந்த ஒரு சமூகம் பல்வேறு அரசியல், பொருளாதார, பண்பாட்டு படையெடுப்புகளை நடத்தும். அதுபோன்றே பல்வேறு படையெடுப்புகளையும் எதிர்கொள்ளும். வரலாறு என்பதே வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் இடையே நடைபெறும் நிகழ்வுகளின் தொகுப்பு என்பதே நிதர்சனம். கிரேக்க, லத்தீன் மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கும் தொடர்பு, யூதர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கும் தொடர்புகள், ஜப்பான், கொரிய மொழிகளுக்கும் தமிழுக்கும் இருக்கும் தொடர்புகள் போன்றவை நம் தமிழர்களின் உலகளாவிய ஆளுமையை நமக்கு பறைசாற்றுகின்றன. இப்படி பல பெருமைகளைக் கொண்ட நம் தமிழினம் வீழ்ந்த காலம் எது? தமிழ் மல்லர்களை வீழ்த்தியவர்கள் யார்? கிபி 2ஆம் நூற்றாண்டு கடைச்சங்க காலத்தின் இறுதிப் பகுதி. தமிழர்க்கு அந்நியரான களப்பிரர் எனும் அநாகரிக வந்தேரி வடுகர்கள் தமிழர்கள் மீது படையெடுத்து மருதநில முடியுடை வேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மல்லர்களை தோற்கடித்து தமிழர் நாட்டை முதலில் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். அன்றிலிருந்து சுமார் 300 ஆண்டுகள் தமிழகத்தில் பேயாட்சி நடத்திய இக்களப்பிரர் காலத்தில்தான் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் குழப்பங்களும் மொழியியல் பண்பாட்டு குழப்பங்களும் நடந்தேறின. அந்நிய மதங்களான சமணமும் புத்தமும் தமிழகத்தில் வேர்விட்டு ஒற்றுமையுடன் வாழ்ந்த தமிழர்கள் இடையே பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளையும் முரண்பாடுகளையும் உருவாக்கியுள்ளன. இப்படி தமிழகத்தில் பேயாட்டம் ஆடிய களப்பிரர்களை சுமார் 300 ஆண்டுகள் இடைவெளியில் தமிழ் வேந்தர்களில் மூத்தோன், பாண்டிய மல்லர் குடியில் பிறந்த கடுங்கோன் பாண்டிய மல்லன் தோற்கடித்து தமிழர் நாட்டில் மீண்டும் தமிழர் ஆட்சியை நிலைநிறுத்துகிறார். இந்நிகழ்வு நமக்கு காட்டும் வரலாற்று பாடம் யாதெனில், தமிழர்கள் எத்துணை ஆண்டுகள் வீழ்ந்து கிடந்தாலும், எத்துணை நூற்றாண்டுகள் ஆனாலும் மீண்டும் உயிர் கொண்டு எழுவர் என்பதே ஆகும். வரலாற்றில் முடியுடை வேந்தர்களாகவும், சேர, சோழ, பாண்டியர்களாகவும், தெய்வங்களாகவும், வேளீர்களாகவும், வேளாளர்களாகவும் இன்ன பிறவென்று பெருமையுடன் பேசப்படும் மல்லர்கள் இன்று யார்? வரலாற்று அறிஞர் திருவாளர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் தமது தமிழ் ஸ்டடீஸ் என்ற நூலின்
76ஆம் பக்கத்தில் காஞ்சி மாநகரில் பார்ப்பனர் குடியிருந்தனர். அவரது குடியிருப்புக்கு ஒரு பக்கம் வலைஞர் தெருவும் இன்னொரு பக்கம் வணிகர் தெருவும் இருந்தன. இவற்றை சூழ்ந்து மள்ளர் அல்லது பள்ளர் கல்வினைஞர் சேரிகளும் இருந்தன. மள்ளர் தெருக்களை ஒட்டி திருவெக்கா ஆலயமும் மன்னன் இளந்திரையனின் அரண்மனையும் இருந்தன என குறிப்பிட்டுள்ளார். பெரும்பானாற்று படையில் காஞ்சி மாநகரை பற்றி பாடப்பட்டுள்ள இச்செய்தியில் வரலாற்றறிஞர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் மள்ளர்களை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வேளாண் தொழிலை விடாது பாதுகாக்கும் நம் பள்ளர்கள் என்றே சுட்டுகிறார். மருத நிலத்துலதான் பயிர்களை உற்பத்தி செய்து உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலம் தான் மருத நிலம். இந்த மருத நிலத்தை ஆட்சி செய்தவர்கள், இந்த மருத நிலத்திலே வாழ்ந்த மக்கள், உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்த மக்கள் தான் மள்ளர்கள். இதே போன்றே தமிழ் ஆங்கில அகராதி எழுதிய டாக்டர் வின்ஸ்லே தனது அகராதியின் பக்கம் 745 இன்று தென்னகத்தில் நிலப்பிரபுக்களை அண்டி தொழில் புரிந்து வரும் பள்ளர் மள்ளர் என்பதின் உச்சரிப்பு வேறுபாடே ஆகும் என்கிறார். இவர்கள் மட்டுமல்லாது தேம்பாவணி எழுதிய வீரமாமுனிவர், கோவை பேரூர் தலபுராணம் எழுதிய கச்சியப்ப முனிவர், வரலாற்று அறிஞர்கள் டாக்டர் KR அனுமந்தன், மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் உட்பட தமிழாய்ந்த அறிஞர்கள் பலரும் இன்றைய பள்ளர்களே தமிழ் முடியுடை வேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மள்ளர்களின் வழி வந்தவர்கள் என்று தீர்க்கமாகவும் ஆணித்தரமாகவும் குறிப்பிட்டுள்ளனர். பேரூர் புராணத்திலே கச்சியப்ப முனிவர் குறிப்பிடுகின்றார். பள்ளுப்படலம் என்று ஒரு படலம். பள்ளர்கள் என்பது ஆதிகாலத்திலே மல்லர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை உறுதியாக அறுதியிட்டுக் கூறுகின்றார். சில பாடல்களிலே மல்லர்கள் தான் பள்ளர்கள் என்றும் பள்ளர்கள் தான் உழவு தொழில் செய்தார்கள் என்பதையும் குறிப்பிட்டு பல இடங்களிலே சொல்லுகின்றார். அந்த நிலையிலேதான் பெருமானும் அந்த இனத்தாரோடு சேர்ந்து தானும் மல்லராக இருந்து நாற்று நட்டார் என்பதை குறிப்பிடுகின்றார். இவர்கள் மட்டுமல்ல, தமிழர்களின் அறிவாசான், இவ்வுலகில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத திருவள்ளுவரும் உழவர்களான மள்ளர்களை பற்றி தனது அதிகாரத்தில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று மள்ளர்களையே இந்நாட்டின் தலைக்குடி மக்களாகவும் உயர்குடி மக்களாகவும் தெளிவுபடுத்துகிறார். இந்த உழவுதான் வாழ்க்கைக்கு அடிப்படையானது, வாழ்க்கைக்கு இன்றியமையாதது என்பதை திருவள்ளுவர் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், உழந்தும் உழவே தலை, அதனால் உழந்தும் உழவே தலை என்று. இந்த உலகத்திலே எந்த தொழிலை செய்தாலும் அவன் என்ன ஒரு அரசனாக இருந்தாலும், ஆண்டியாக இருந்தாலும், ஒரு அமைச்சனாக இருந்தாலும், அல்லது வேறு ஏவலனாக இருந்தாலும், ஒரு பாவலனாக இருந்தாலும், வேறு எப்படி இருந்த எந்த நிலையில இருந்தாலும் அவன் உழவனைத்தான் நாடி வர வேண்டும். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது, இறப்போர் சுற்றமும் புறப்போர் குற்றமும் உழவடை விளைப்போர். இறப்போர் சுற்றம் என்றால் கையேந்தி நிற்பவர்கள், அவர்களுடைய கூட்டம். புறப்போர் குற்றம், புறப்போர் என்றால் அரசர்கள், புறப்போர் குற்றம் என்றால் அரசு. ஆனா அரசுக்கும் உழவன் தான் அந்த அரசையும் வாழ வைக்க வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட மள்ளர்கள் பள்ளர்கள் ஆக்கப்பட்டது ஏன்? நாடாண்ட மள்ளர்கள் பள்ளர்களாக வீழ்ந்தது எப்போது? வரலாறு தொடரும். பண்டைய தமிழர்கள் தாங்கள் வாழ்ந்த நிலத்தை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என அதன் தன்மைக்கேற்ப 4 வகையாக பிரித்துள்ளனர். இந்நான்வகை நிலங்களிலும் முறையே குறிஞ்சியில் குறவரும், முல்லையில் இடையரும், மருதத்தில் மள்ளரும்,
நெய்தலில் பரதரும் தலைமக்களாக வாழ்ந்து வந்துள்ளனர். இதனையே தொல்காப்பியம் மாயோன்மேய காடுரை உலகமும் சேயோன்மேய மைவரை உலகமும் வேந்தன்மேய தீம்புனல் உலகமும் வருணன்மேய பெருமணல் உலகமும் என்று குறிப்பிடுகிறது. இன்றும் குறிஞ்சி நில குறவர்கள் வேட்டையாடுவதையும் முல்லை நில இடையர்கள் ஆனிரை வளர்ப்பதையும் மருத நில மல்லர்கள் உழவையும் நெய்தல் நில பரதர்கள் மீன் பிடிப்பதையும் தங்கள் முதன்மை தொழில்களாக செய்து வருகின்றனர். மனித இன வரலாற்றிலேயே தமிழர்களை தவிர இவ்வுலகில் வேறு எந்த இனமும் பண்டைய காலத்திற்கு முன்பு தான் தோற்றுவித்த தொழில்களை இன்று வரை தொடருவதாக வரலாறு இல்லை. உலகின் தொல் பழங்குடி நாகரிகங்களை படைத்திட்ட சுமேரியர்கள், எகிப்தியர்கள் போன்றோர் வரலாற்று போக்கில் கரைந்து காணாமல் போய்விட கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த குடி என்ற சொற்றொடரை இன்று வரை மெய்ப்பித்து வருகின்றவர்கள் நம் தமிழர்கள் மட்டுமே. எத்துணையோ படையெடுப்புகளை, பண்பாட்டு சிதைவுகளை, இயற்கை சீற்றங்களை எதிர்கொண்டாலும் தன் இனம் அழியாது, தன் மொழி சிதையாது, செருக்குடனே வாழ்ந்து வருகின்ற ஒரு இனம் உண்டென்றால் அது நம் தமிழினமாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட பெருமை மிகு தமிழர் நிலத்தில் பெரும் வேந்தர்களும் பேரரசுகளும் உதித்திட்ட மருத நிலத்தில் வாழ்பவர்களே மல்லர்கள் எனும் உழவர்கள். இதனை தொல்காப்பியம் முதல் சங்ககால இலக்கியம் வரை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. பழங்காலத்தில் செய்யுள்களுக்கு விளக்க உரை எழுதிய நிகண்டுகளும் இதையே மெய்ப்பிக்கின்றன. வயலும் வயல் சார்ந்த நிலமுமான மருத நிலத்தில் வாழ்ந்த மல்லர்களே கரும்பும் செந்நெல்லும் தென்னையும் வாழையும் விளைவித்ததாக சங்ககால இலக்கியமான பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. உழத்தல் என்பதின் பொருள் இடைவிடாது முயலும் பெரும் மெய்முயற்சி. பயிர்த்தொழிலுக்கு இப்படிப்பட்ட இடைவிடாத உழைப்பு தேவைப்பட்டதால் அத்தொழிலுக்கே உழவு என்று பெயர் வந்ததாக பண்டை தமிழர் தொழில்கள் என்ற நூலின் பக்கம் 47 அதன் ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார். அப்படிப்பட்ட உழவுத் தொழிலில் தன் முயற்சியை இடையறாது செலுத்திய மல்லர்களை உழவர்கள் என்று இதன் பொருட்டே தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன போலும். இப்படிப்பட்ட உழவர்களின் மருதநில மல்லர்களின் தலைவனே வேந்தன் என்பதை தொல்காப்பியர் வேந்தன்மேய தீம்புனல் உலகம் என்பதாக சுட்டிக்காட்டுகிறார். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் தனது ஒப்பியல் மொழி நூலில் ஈற்றில் பொருளாதாரத்திலும் மக்கள் தொகையிலும் சிறந்து விளங்கிய மருதநில உழவர் தலைவரே சங்ககாலத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் வலிமை சிறந்து விளங்கினர் என்று குறிப்பிட்டுள்ளார். உழவுத் தொழிலால் நெல் முதலிய பொருட்களை விளைவிக்கும் மல்லர்கள் நாட்டின் உயிர்நாடியாக கருதப்பட்டதை உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடல் நமக்கு உணர்த்துகிறது. இப்படி தமிழ் சமூகத்தின் மையமான மருதநில மல்லர்களே முதலில் குடும்பம் என்ற அமைப்பை தோற்றுவித்ததால் குடும்பர்கள் என்றும், பின் நாட்களில் ஊர், நாடு, நகரத்தை அமைத்து குடும்பு நடத்தியதாகவும் பல்வேறு இலக்கிய கல்வெட்டு ஆதாரங்களும் நமக்கு உணர்த்துகின்றன. இக்குடும்பர்களின் குடும்ப முறையே பின்னால் அரசு என்ற நிறுவனத்தை தோற்றுவித்து பேரரசுகள் உருவாக காரணமாக இருந்துள்ளது. மருத நிலத்தில் இப்படி குடும்பு, அரசு, பேரரசு உருவாக காரணமான குடும்பர்களின் தலைவனே வேந்தன் எனும் இந்திரன்.
இந்த குடும்ப முறை என்பது குறிப்பாக பாண்டிய நாட்டில் அடிப்படை குமுக அரசியல் கட்டுமானமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக நாட்டுப்புற பொருளியல் எடுத்துக்கொண்டால், நாட்டுப்புற வாழ்வில் எடுத்துக்கொண்டால், அந்த ஊரை பல குடும்பங்களாக பிரிந்து குடும்பக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல்கள் முறைப்படி குடகுட முறை நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த குடும்ப முறையில் பெரும்பாக இந்த குடும்ப முறையில் பெரும்பான்மை தலைவர்கள் மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏனால் அவர்கள் மருத காலத்து மக்களாக இருந்ததுனால மன்னர்கள் அந்த குடும்ப முறை அந்த பொறுப்பு அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பம் என்ற அதிகாரத்துக்கு பதவிக்கு துணை நிற்க வேண்டிய அடுத்த பதவி நிலைகள் எடுத்துக்கொண்டால் அதை காலாடி என்று சொல்வார்கள். அவன் அந்த குடும்பத்துக்கு துணையாக இருந்தவர்கள். அந்த சில குடும்பங்கள் இருந்திருக்கலாம், அந்த இருந்திருக்கின்றன. அதற்கடுத்து இந்த காலாடிகள் பங்கு போர்த்தவர்களுக்கு காலாட்படை என்ற பெயர் வந்திருக்கலாம் என்று பொதுவாக கருதப்படுகிறது. அது படைத்தொழில் செய்யக்கூடிய மக்களாகவும் இருக்கிறார்கள். அது மிலிஷியான்னு சொல்லக்கூடிய மக்கள் படையாக இருந்திருக்கிறார்கள். அது குடும்பம் என்பதும் தமிழாகும். அவன் கீழ்ந்த அடுத்த பதவிகளாக இருந்திருக்கிறது. இது ஒரு ஆட்சியமைப்பாக அரசியலமைப்பாக கட்டுக்கோப்பாக இருந்திருக்கிறது. தொல்குடி தமிழ் மல்லர்களின் வேந்தனான இந்திரனே பின்னாட்களில் தோன்றிய மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய வேந்தர்களின் மூத்தோன் என்பதை தமிழாய்ந்த தமிழறிஞர்கள் பலரும் நமக்கு சுட்டிக்காட்டுவதோடு, வந்தேரிகளான அநாகரிக ஆரியர்கள் தூய தமிழனான இந்திரனின் உயர்வைக் கண்டு அவனை களவாடிக் கொண்டனர் என்பதை பல்வேறு ஆய்வின் ஊடே நமக்கு உணர்த்துகின்றனர். ஒப்பற்ற தமிழ் வள்ளுவர்களின் அறிவை களவாடியே ஆரியர்கள் தங்களால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட சமஸ்கிருத மொழியில் வேதங்களை படைத்திட்டதாக அறிஞர் குணா தனது வள்ளுவத்தின் வீழ்ச்சி என்ற ஆய்வு நூலில் சுட்டிக்காட்டுகிறார். இப்படிப்பட்ட இந்திரன் வழி வந்த மல்லர்கள் தங்களை இந்திர வம்சம் என்றும், மல்லர்களான தேவர்க்கெல்லாம் வேந்தன் என்பதால் தங்களை தேவேந்திரன் என்றும், இந்திரன் உழவு குடியை சேர்ந்தவன் என்பதால் தங்களை தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமை கொள்கின்றனர் போலும். இப்படிப்பட்ட இந்திரனுக்கு தமிழர்கள் சங்ககாலம் தொடங்கி பிற்கால சோழர்கள் காலம் வரை மிக பெரும் விழா எடுத்து சிறப்பித்துள்ளனர். சோழ மன்னர்கள் தங்கள் முன்னோனான தமிழ்வேந்தன் இந்திரனுக்கு விழா எடுப்பதை ஒரு அரச கடமையாக கொண்டிருந்தனர் என்பதை தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி தன் சிலப்பதிகார நாடக காப்பியத்தில் குறிப்பிடுகிறார். இந்திரன் ஆரியன் அல்லன், அவன் தமிழர் தலைவன் என்று ஆய்ந்துணர்ந்ததாலேயே நாத்திகர் கருணாநிதியால் அவனை தமிழர் தலைவன் என்று எழுத முடிந்தது. நெடுமுடிக்கிள்ளி எனும் சோழ வேந்தன் இந்திர விழாவை காவேரி பூம்பட்டினத்தில் நடத்தாததன் பொருட்டே உலகம் போற்றிய சோழர்களின் புகார் நகரம் கடல்கோளால் அழிக்கப்பட்டதாக நம்பப்படும் செய்தி சங்ககால மக்கள் மத்தியில் இந்திர விழாவிற்கு இருந்த செல்வாக்கை நமக்கு உணர்த்துகின்றது. இப்படி தமிழர் தேசிய விழாவாக பண்டை தமிழ் மல்லர்களால் கொண்டாடப்பட்ட இந்திர விழாவை தமிழர்களிடம் இருந்து ஒழித்தவர்கள் யார்? பார்வோற்றிய இந்திர விழா இன்று தமிழகத்தில் எங்காவது கொண்டாடப்படுகிறதா? கிபி 12ஆம் நூற்றாண்டு, இன்றிலிருந்து சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன் ராஜராஜ தேவன் எனும் அருண்மொழிவர்மனால் உருவாக்கப்பட்ட பிற்கால சோழ பேரரசு வாரிசற்று போக அதன் ஊடாக உள்நுழைந்த கீழை சாளுக்கிய வடுகன் குலோத்துங்கன் சோழர் ஆட்சி உரிமையை கைப்பற்றுகின்றான். இவ்வடுக குலோத்துங்கனும் அவன் வழிவந்த ஆரிய பார்ப்பனர்களும் பிற்காலத்தில் தமிழ் சோழ மல்லர்கள் எழுச்சியுற்று தங்களது வடுக ஆரியர் நலன் சார்ந்த ஆட்சிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய முயற்சியை தடுத்தாட்கொள்ளும் நடவடிக்கையாக
சோழ மல்லர்களை ஒடுக்கியும் அவர்களின் அடையாளங்களை அழிக்கவும் முற்பட்டுள்ளனர். இத்தகைய முயற்சியின் முடிவாக சோழ சாம்ராஜ்யத்தையே அழித்தொழித்துள்ளனர். ஆம், இவ்வுலகின் பெரும் பகுதியை தன் குடையின் கீழ் ஆண்ட பிற்கால சோழ மல்லர்களின் செங்கோல் ஆட்சியை வடுக சாளுக்கியர்கள் கைப்பற்றிக் கொண்ட சிறிது காலத்திலேயே அம்மாபெரும் சோழ சாம்ராஜ்யம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயுள்ளது. தமிழர்கள் வரலாற்றில் இது பெரும் சோகமே. இது மட்டுமா? இந்த வடுக சோழர்கள் காலகட்டத்தில் தான் அதுவரை மல்லர் என்றே குறிப்பிடப்படும் உழவர்களை குறிக்க பள்ளர் என்ற பொது சொல் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு முதலில் கிடைத்துள்ளது. இச்செய்தி மல்லர்கள் பள்ளர்களாக வீழ்த்தப்பட்டதன் தொடக்கத்தையே நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. சங்க இலக்கியமான பெரும்பானாற்றுப் படை காஞ்சி மாநகரில் மல்லர்கள் குடியிருந்த செய்தியை பதிவு செய்துள்ளது. ஆனால் இன்று காஞ்சிபுரம் நகரிலோ அல்லது தொண்டை மண்டலத்திலோ மல்லர்களே இல்லை. அப்படியானால் பெரும்பானாற்றுப் படை காட்டும் மல்லர்கள் என்ன ஆனார்கள்? பிற்கால வந்தேரிகளின் படையெடுப்பிலோ அல்லது சூழ்ச்சியிலோ தோற்ற மல்லர்கள் தங்கள் பகுதியிலிருந்து துரத்தப்பட்டோ அல்லது அழிக்கப்பட்டோ இருக்க வேண்டும். இவ்வாறு வடுக சோழர் காலத்திலேயே மல்லர்கள் துன்புற்றிருக்க, அதே காலகட்டத்தில் வடக்கே ஆந்திர கன்னட பகுதியில் தோன்றிய விஜயநகர பேரரசு அரச ஆளுமை இல்லாமல் இருந்த தொண்டை மண்டலத்தையும் சோழ மண்டலத்தையும் தாண்டி பாண்டிய நாட்டையும் தோற்கடித்து தமிழர் நிலத்தில் தமிழ் மல்லர் ஆட்சிக்கு முடிவு கட்டியுள்ளது. மல்லர்களை பள்ளர்களாக ஏசுவதற்கென்றே பள்ளேசல் என்ற ஒரு புது இலக்கிய நடையையே வடுக வந்தேரிகள் உருவாக்கியுள்ளனர் என்றால் தமிழ் மல்லர்கள் மீது அவர்களுக்கு இருந்த கோபத்தின் அளவை நாமே தீர்மானித்துக் கொள்ளலாம். இவ்விஜயநகர வடுக நாயக்கர்களே பிற்கால சோழ பேரரசு வரை தமிழர் தேசிய விழாவாக இருந்த இந்திர விழாவை தமிழர் நிலத்திலிருந்து அழித்துவிட்டு தமிழர்களிடையே தீபாவளி போன்ற ஆரிய விழாக்களை புகுத்தியுள்ளனர். என்னதான் தமிழின பகைவர்கள் முயற்சி செய்தாலும் தமிழர் திருவிழாவான இந்திர விழாவையோ அல்லது இந்திரன் வழிவந்த மல்லர்களையோ வடுக நாயக்கர்களால் முழுவதும் ஒழிக்க முடியவில்லை என்பதே உண்மை. இன்றைக்கும் மல்லர்கள் வாழும் பெரும் பகுதிகளில் பல்வேறு பெயர்களிலும் பல்வேறு கோணத்திலும் இந்திர விழாவின் எச்சங்கள் அழியாமல் தொடர்கின்றன. அப்படிப்பட்ட விழாக்களில் ஒன்றுதான் கோவை பட்டீஸ்வர மல்லர் கோயிலில் நடைபெறும் நாற்று நடவு திருவிழா எனும் பொன்னேர் கூட்டு விழா. கோவை பேரூர் காஞ்சிமாநதி என்னும் நொய்யல் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் ஒரு சிற்றூர். இன்றைக்குதான் இது சிற்றூரே தவிர கோவன்புதூர் என்றும் வீரகேரளநல்லூர் என்றும் பழங்காலத்தில் வழங்கப்பட்ட கோவை மாநகரம் உருவாவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இப்பேரூர் உருவாகிவிட்டதை இங்கு கிடைக்கும் முதுமக்கள் தாளிகள் நமக்கு உணர்த்துகின்றன. மருத நில மல்லர்கள் வாழ்ந்த ஊர்கள் அவற்றின் சிறுமை பெருமை கருதி சிற்றூர் என்றும் பேரூர் என்றும் அழைக்கப்படுவதை கலித்தொகை நமக்கு சுட்டிக் காட்டுகிறது. இப்படிப்பட்ட கோவை பேரூரில் சங்ககாலத்தில் மட்டுமல்லாமல் இன்றும் பெரும்பான்மையாக மல்லர்களான உழவர்களே வாழ்ந்து வருகின்றனர். இப்பேரூர் ஊடாக ஓடும் நொய்யல் நதியின் வழியே ரோமானியர்களும் கிரேக்கர்களும் அரபுக்கடலை தாண்டி வணிகம் செய்ததை அங்கு பெருமளவு கிடைக்கும் ரோமானிய காசுகள் நமக்கு உணர்த்துகின்றன. இக்காசுகள்
கிமு 1ஆம் நூற்றாண்டைச் சார்ந்தவை. இச்செய்தியின் மூலம் இப்பேரூர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே உலக பிரசித்தி பெற்ற பெரும் நாகரீகம் அடைந்த மக்கள் வாழ்ந்த நகரமாகவும் வணிகர்கள் நிறைந்த நகரமாகவும் இருந்துள்ளது கண்கூடு. இப்படி உலக சிறப்பு வாய்ந்த பேரூரில் முற்கால சோழனான மாமல்லன் கரிகார் சோழனால் கட்டப்பட்டதாக சொல்லப்படும் கோயிலே பட்டீஸ்வர சிவமல்லர் கோயிலாகும். இப்பேரூர் கோயிலை பற்றி கிபி